டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எல்லாம் பசலைக்கிற நண்பர்களே. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு பறிச்சிக்கேன் பாருங்கள், ஒரு கை கொள்ளாது அந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு பசலைக்கீரை பறிச்சிக்கேன் பாருங்களேன். ஒரு 3 ஃபேமிலிக்கு தாராளமாக வரும் நண்பர்களே. இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து காட்டினே ஒரு 3 ஃபேமிலிக்கு தாராளமாக வரும் நண்பர்களே. ஆமாம், இதை நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கி சமையலுக்கு போக மிச்சது எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறோம். ஆமாம் நண்பர்களே, இது எங்கே பறிச்சுன்னு கேட்டிங்கன்னாக்க, அந்த பாருங்களேன், கிரவுண்டில் ஒரு கண்டெய்னர் தான் நம்பர் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அங்கே ஒரு கொய்யா கண்டு, அந்த கொய்யா கண்டுக்குள்ளே ஒரு பிரான்ச் எப்படியோ பக்கத்துலேயே பசைக்கீரை இருக்குது. ஒரு பிரான்ச் வந்து அதில் வளர ஆரம்பித்து வளர்ந்து அந்த கொய்யா கண்டையே அதாவது கிராஃப்டட் கொய்யா, அதில் காயை கூட பறித்து வீடியோ கூட போட்டிருக்கேன். அதை சுற்றிடுச்சு அப்படியே. இது அப்படியே சுற்ற விட்டோம்னு சொன்னாக்க, இந்த இதை சுற்ற விட்டோம்னா நமக்கு ஏற்கனவே வேண்டிய அளவு கீரை அங்கே பக்கத்தில் இருக்குது. இதை சுற்ற விட்டோம்னு சொன்னாக்க அந்த கொய்யாவுடைய வளர்ச்சி பாதிக்கும். ஓரளவு அது அந்த கொய்யாக்குள்ளேயே ஒரு அந்த கிட்டையே வளர்ந்து வந்துருச்சு. அதை என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி, அதை வேரோடு எடுத்துட்டோம் நண்பர். அப்படி வந்து இன்னும் 1-2 இருக்குது. இது இந்த இருக்கு வேறு இந்த வேரோடு எடுத்தாச்சு நண்பர்களே. எடுத்துகிட்டு இன்றைக்கி சமையலுக்கு போக, இந்த பாருங்க, இன்றைக்கி சமையலுக்கு போக இன்னும் 2-3 பேருக்கு கொடுப்போம் அப்படின்ற ஐடியாவில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. ஆமாம், ஆக்சுவலாக இன்றைக்கி பிளான் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் முருங்கைக்கீரை தான் சமைப்போம்னு ஐடியா பண்ணியிருந்தோம். இந்த இருக்குது முருங்கை மரம், இந்த இருக்குது பூக்களோடு இருக்குது. இந்த பாருங்க, அதான் ஜூம் பண்ணுறேனே, முருங்கை பூவை காட்டுறேனே, இந்த பாருங்க, அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த கண்டெய்னரில் அந்த கொய்யா பாதிக்குதே, இன்றைக்கி நம்ம சமையலை டக்குன்னு முருங்கைக்கீரை சமைக்கிற பிளானை டக்குன்னு பசலைக்கீரையை பறிப்போம். அந்த மரத்துக்கு நாங்கள் ரிலீஃப் கொடுத்த மாதிரி இருக்குங்க. இது கொய்யா கண்டுக்கும் ரிலீஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த முருங்கையை நாளைக்கு கூட சமைச்சிக்கலாம். இன்றைக்கி இந்த கீரை சமைப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு இந்த ஐடியாவில் இதை பறிச்சு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, அதான் நம்ம இங்கேருந்து காட்டினேன் ஒரு ஏரியல் வியூ ஆஃப் கிரவுண்ட் கார்னு. எல்லாமே கண்டினியூஸ் தான் நண்பர்கள். இங்கே பாருங்களேன், எல்லாம் கொஞ்சம் சிமெண்ட் ஃப்ளோர். அது ஆக்சுவலாக சிமெண்ட் ஃப்ளோரு. அதில் நான் கண்டினியூஸ் வச்சு அந்த கண்டெய்னரில் மண்கலவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எப்படி மண்கலவை கலக்கணுன்றதை. அதுவும் அதில் மாதிரி தான் நம்ம வச்சுருக்கேன். அவரை, மொச்சை, பச்சை மிளகா, அந்த பாருங்கள், அங்கே வெள்ளரி விதை கூட போட்டிருக்கேன். ஆமாம் நண்பர்களே, போட்டிருக்கேன். இந்த வாழை, இந்த பாருங்க, வாழை அது கண்டெய்னர் தான். அந்த இருக்கு பாருங்க, இருக்குவா ஒரு 500 லிட்ரு கல்யாண வீட்டுக்கு வச்சுருப்பாங்க பாருங்கள் தண்ணிக்கு, அந்த கண்டெய்னரு. அதில் தான் ஒரு வாழை, செவ்வாழை. ஆமாம் நண்பர்களே, இது நம்ம தென்னை மரம், இந்த பாருங்க தென்னை மரம். இதெல்லாம் உங்களோட காட்டுறதுலாம் என் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நண்பர்களே. ஆமாம், இந்த அளவுக்கு பரிச்சைன்றதை ஷேர் பண்ணுறது நண்பர்களே. இன்றைக்கி என்னோட இந்த வீடியோவுடைய பர்பஸ் அதான் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச்.